அற்புதங்களை செய்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஏற்படுத்தி தந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். விடுதலையை தருகிறவர் நீர், அற்புதங்களை செய்கிறவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பரிசுத்தரே உமக்கு நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேற்றர வாழனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறோம். உம்முடைய கரம் எங்களுடைய மத்தியில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களை விடுதலையாக்குகிறவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். மறவாதவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி. நீதியின் சூரியனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. எங்களுடைய கால்கள் ஆண்டவரே சறுக்காதபடி உம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. நன்றி. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. சாத்தானை ஜெயித்தவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. மீட்டீரே இரத்தத்தா, தூக்கினீர் இரக்கத்தா. மீட்டீரே இரத்தத்தா, தூக்கினீர் இரக்கத்தா. அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே
வைத்து நாள் வரைக்கும் எங்க மேல அன்பு வைத்து ஆதரிக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ. உயிருள்ளவரை வாழ்ந்திடுவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை மறப்பதில்லை, எங்களை நீர் மறந்து ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஏற்படுத்தி தந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வருகிற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பாக அழைத்து வாங்க, தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. வருகிற யாவருக்கும் நீர் விடுதலையை தந்து அனுப்புவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மேலானது, உம்முடைய நாமம் அதிசயங்களை செய்யக்கூடிய நாமம்ப்பா. உம்முடைய நாமம் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய அளவில்லாத அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை ஆண்டவரே வருகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 83வது பாடல். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயித்தே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர்
இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயிலும் 1ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிலும் 1ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
சத்தமாக துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இந்த பாலில் நாம் கரங்களை தட்டி நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். சத்தமாக துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமாக துதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே, விழுந்தானே. மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே, விழுந்தானே. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்பவே முடியாது. 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 ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. 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 ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. ஆஹா அல்லேலூயா, ஓஹோ சன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும். ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும். உலகிலே இருக்கும் சாத்தான
விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. 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 ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால் இயேசு வார்த்தையினால் இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால் இயேசு வார்த்தையினால் இயேசு சக்தியினால். ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டு. உம்முடைய நாமத்தினால மீட்பு உண்டு ராஜா. உம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் பா. நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை தந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. இறங்கி வருவீராக. உம்முடைய வல்லமை எங்களுடைய மத்தியில் இறங்கி வரட்டும்பா. உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. உம்முடைய அசைவாடுதல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில்
இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய நாமத்தினால் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறலப்பா. குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய வல்லமையினால் உயிர்த்தெழுதல் ஆண்டவரே மகிமை சகலத்தையும் செய்ய மாறவில்லை. அதிகாரத்தை தந்த உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எல்லா விதமான உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வல்லமையுள்ள உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, எல்லா விதமான வல்லமைகள் குறைந்து போகவில்லை, முழு விடுதலை ஒவ்வொரு மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அற்புதங்கள் நடக்கட்டும், மகிமை மாறவில்லை, வியாதிகள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வெளிப்படுவதாக உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, விசேஷித்த வல்லமையுள்ள மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஆளுகை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதலுக்குரிய மகிமையுள்ள ஆவியானவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி. விடுதலை தருகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாதவரே உமக்கு நன்றி, நல்லவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு யெகோவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்களப்பா களங்களப்பா, நாங்க களங்களப்பா, களங்களப்பா, நாங்க களங்களப்பா, கர்த்தர் நாமம் நீங்க தான் எங்களுடைய புகலிடம், நீங்க தான் எங்களுடைய மறைவிட ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்து கலங்க தேவையில்லை, துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா நீசியே நாளும் வெற்றி தருவி, என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, அதனால நாங்க கலங்களப்பா, களங்களப்பா, நாங்க களங்களப்பா, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகத்தை தருகிற ஒரு தேவன் நம்மளோடு இருப்பதனால நம்ம எதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில கலங்க தேவையில்லை. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே,
ஆண்டவர் யெகோவா நம்முடைய வாழ்க்கையில நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பராய் எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறவரே, கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவரே, சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏகோவா ஈரேவாய் ஆண்டவரே, ஏகோவா சம்மா ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. உடைய மகா பெரிய விடுதலையின் வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடிடுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி அமர்ந்தபடியே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கட்டவிழ்க்கும் விடுதலை கூடுகை
இந்த கூடுகைக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். வந்த எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளில் அவருடைய விடுதலையின் வல்லமையினாலேயும் அவருடைய அபிஷேகத்தினாலேயும் நம்மளை நிரப்பி இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க தொடங்குங்க, ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்குங்க. ஏசப்பா மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசு ராஜாவே மக்கு நன்றி, இயேசு மகாராஜனே மக்கு நன்றி, இயேசுவே மை துதிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், என் மேலே இறங்கட்டும்னு கேளுங்க. என் குடும்பத்தின் மேலே இறங்கி வருவதாக அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்களை நான் சொல்ல அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கவும் போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். தேவனே எங்களை நிரப்புங்க, தேவனே நீர் எங்களை நிரப்புங்க, தேவனே நீர் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதற்காக நன்றி, எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு சகோதரிக்கு விரோதமாய் ஒரு விதமாக அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் தான். ஆமேன். அது ஒரு ஆண் நிலைகளில் இருக்கிற நபர்கள், ஆண்கள் தான். ஆமேன். எதிராக மந்திரத்தை ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமேன். நிறைய அவங்க சோர்வடைந்த நிலைகளில் அவங்க நிற்கிறார்கள். அந்த சகோதரி சோர்வடைந்த நிலைகளில் நிற்கிறதையும் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். அவங்க என்னன்னா தன் பலத்தில் யுத்தம் பண்ணுறாங்களே ஒழிய தேவ பலத்தோடு கூட இணைந்து அந்த எதிராய் வருகிற அந்த வல்லமையோடு கூட யுத்தம் பண்ணவில்லை என்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தன் பலத்தில் யுத்தம் பண்ணுவதல்ல, தேவ பலத்தில் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நிச்சயமாக இந்த யுத்தத்தில் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவனுடைய எல்லா அந்த ஓதி கொண்டிருக்கிற அந்த நபருடைய அவயவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பலனற்ற நிலைமையில் நிற்கிறதையும் ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக விசேஷமாக ஆண்டவரே இந்த சகோதரிக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, எழும்பி வருகிற அந்த அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு விடுதலையை பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி துதிக்க ஆரம்பிங்க. நிறைய இழந்துட்டீங்க, நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போய் நிற்கிறீர்கள். அவன் ஏவுகிறது உங்களுக்கு தெரியவில்லை, சாத்தானுடைய தந்திரம் உங்களுக்கு தெரியவில்லை, சாத்தானுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புரியாததுனால தான் மனசுக்குள்ளே நீங்க கவலைப்பட்டு விழுந்து கிடக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறார். நீ யுத்தம் பண்ண எலும்பு மகளே, நீ யுத்தம் பண்ண எலும்பு, உன்னோட கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். எல்லாரும் கண்களை மூடி துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமேன். அந்த குடும்பத்தாருக்காக நாமும் இணைந்து ஜெபிக்க தொடங்குவோம். தேவன் விடுதலையை கட்டளை இடுவாராக. தேவன் விடுதலையை கட்டளை இடட்டும். ஒரு யுத்த பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு யுத்தத்தின் பலனை கர்த்தர் கொடுக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு யுத்த பலன் கிடைப்பதாக. ஆதியில கிடைத்த அந்த வல்லமை, ஆதியில பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை இந்த நாளில் திரும்ப பயன்படுத்தட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்துவார்களாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்தட்டும். ஆதியில கிடைத்த அந்த வல்லமையை பயன்படுத்துவார்களாக. வல்லமை இறங்கினதற்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. ஏசையா சொல்லுவோம் அப்படியே. Hallelujah, Hallelujah, Hallelujah. நன்றி அப்பா.
ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒரு நபர் நிற்கிற இடத்துல இருந்து 20 அடி அல்லது 25 அடி தூரத்துக்கு தள்ளி நிற்கிற ஒரு விதமாக ஒரு வலு சர்ப்பம் அங்கே இருந்து எட்டி வந்து ஒரு நபருடைய கையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுக்காக வேகமாய் அவன் பாய்ந்து வருகிறான். அவன் அந்த நபர் நிற்கிற இடத்துக்கும் அந்த வலு சர்ப்பம் நிற்கிற இடத்துக்கும் ஒரு 20-25 அடி தள்ளி தூரம் இருக்கும். அங்கே இருந்து அவன் வேகமாக வர்றான். அப்படியே பறந்து அப்படியே வந்து அந்த கையில் இருக்கிற நன்மைகளை பிடுங்க பார்க்கிறான். இந்த காரியத்தை நம்ம சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த விதமான கட்டுக்கள் அழிக்கப்பட, நீங்க கையில வச்சிருக்கிற நன்மையை ஜெபிக்காதிருந்தால் நாம் இழந்து போய் விடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்க நன்மையை திருட வருகிற ஆவி, எங்க நன்மையை சீரழிக்க நினைக்கிற ஆவி, எங்க ஆசீர்வாதத்தை பிடுங்க நினைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க நன்மையை கெடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் விலகு. எங்க ஆசீர்வாதத்தை தடை செய்கிற பொல்லாதவனே இயேசுவின் நாமத்தில் விலகு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, வலு சர்ப்பத்தின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்குள்ள செயல்பட நினைக்கிற பொல்லாதவனே இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறு. இப்போதே அந்த குடும்பத்தை விட்டு விலகுன்னு உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். விலகு என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஐயா. நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி சொல்லுவோமா? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமென். ஆவியின் வல்லமை சொல்லுவோமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆமென். வல்லமை தேவை தேவா. எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா கட்டுக்கள் அழிக்கப்படட்டும். எல்லா கட்டுக்கள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் துதிப்பாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இப்பொழுது அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள், தேவனுடைய தந்திருக்கிற நன்மைகளை கெடுக்கிற ஆவிகள் எல்லா குடும்பத்தை விட்டு விலகட்டும். எல்லா குடும்பத்தை விட்டு விலகுவதாக. எல்லா குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் செயல்படுகிறதற்காக நன்றி. நாம மகிமைப்படுவதாக. நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் நின்ற அமர்ந்த இடத்திலேயே ஒரு முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம். விடாதீங்க. ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். நம்ம நேசிக்கிறதுனால ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அடுத்து நல்ல கவனிங்க. ஒரு நபர், ஒரு சகோதரி தான் வீட்டை தாங்கி தானே பிடித்து கொள்வது போல நினைக்கிறாங்க. அந்த பாரத்தை அவங்களால தூக்க முடியாம அப்படியே தொய்வடைஞ்சு சோர்ந்து போய் அதை தூக்கி அப்படியே நிற்கிறாங்க. முடியாததுனால சோர்வடைந்து போய் அவங்க நிற்கிறாங்க.
நாம தான் குடும்பத்தை தாங்கி பிடித்து கொள்வது போலவே நினைக்கிறாங்க அவங்க. இல்லை, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை இப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பாரம் ரொம்ப இலகுவாயிடும். கர்த்தர் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொள்வார், கர்த்தர் அந்த ப்ராப்ளங்களை பார்த்து கொள்வார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை நான் தாங்கி பிடிக்கல, உங்க கரந்தான் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது, உங்க கரந்தான் தாங்கி பிடிக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், உங்க கரந்தான் எங்களை தாங்கி பிடிக்கிறது ஆண்டவரே, உங்க வல்லமை எங்க குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நான் என் குடும்பத்தை தாங்குகிற இந்த கரத்தை எடுத்துடுறேன்ப்பா, நீங்க பிடிச்சுக்கிறீங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா, நீங்க பிடிச்சுக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பிடிச்சுக்கிறீங்கப்பா. நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். என் குடும்பத்தை நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். ஆமா ஆண்டவரே, நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் ஆமென் இணைந்து மறைந்துள்ளது. நான் தாங்களப்பான்னு சொல்லுங்க. அப்படி நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். ஆமென். நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். இனி நான் அல்ல. இயேசுவே தாங்கிக் கொள்கிறேன். ஆண்டவரே, எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் தந்ததற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. கவுனிங்க, 3 காரியத்தை ஒரு குடும்பத்தார் சிந்திக்கிறாங்க. ஒன்று, அவங்க ஒரு வீடை கட்டலாம் அப்படிங்கிற காரியத்தை சிந்திக்கிறாங்க. இல்லை என்றால் பிள்ளைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கலாமான்னு சிந்திக்கிறாங்க. 3வது, கார் வாங்கலாமான்னு சிந்திக்கிறாங்க. இது 3ல் ஏதாவது ஒன்றைத்தான் வாங்கணுங்கிற காரியத்தை சிந்திக்கிறீர்கள். கர்த்தர் இங்கே தெளிவாக உங்களிடத்துல பேசுகிறார். ஆமென். இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு குழப்பத்தின் நிலைகளிலேயே நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் இது 3மே உங்களிடத்துல வந்து கிடைத்திருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இதை உங்களுக்கு தருவார். ஆமென். இந்த நாளில் இந்த 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 வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அந்த நாளில் நிச்சயமாக இதற்குரிய சாட்சிகளையும் நீங்கள் சொல்லுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். அவ்வளவுதான். ஆமென். நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே தாங்கிக் கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்லணும். ஆமென். இந்த காரியத்தை நம்ம ஜெபித்து தேவனுடைய நிலைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆயுள் காலங்களை கர்த்தர் பெருக பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென்.
இதில் கிறிஸ்துவுக்குண்டான மரணம், ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டபடியே, அதாவது என்ன, சவப்பெட்டிக்குள்ளே வைத்தபடியே இருக்கிற ஒரு நிலைகளை கர்த்தர் காண்பிக்கிறதுனால இதையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஆயுள் காலங்களை பெருக பண்ணி எங்கள் நடத்துங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. சபை குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும், அவங்க சர்ச்சுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாருக்கும் ஆயுள் காலங்களை பெருக பண்ணுங்க, ஆயுள் காலங்களை பெருக பண்ணுங்க, ஆயுள் காலங்களை பெருக பண்ணுங்க, ஆயுள் காலங்களை பெருக பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆயுள் காலங்களை பெருக பண்ணுங்க. அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும்பா. இந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே நீர், ஆண்டவரே ஆயுள், ஆண்டவரை இன்னும் அதிகப்படியாய் தந்து எங்களை இன்னும் நீர் வாழ வைக்கிறதற்காக நன்றியப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைத்தட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமாக கைத்தட்டுங்களே. வருதான்னு பார்ப்போம், சத்தமாக கைத்தட்டு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பஸ்ஸுக்கு போகணுமோ? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் முடிச்சவரைக்கு ஆண்டவர் நடத்தட்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வேகமாக வாசினுங்களே. நல்ல கவனிங்க. சாத்தான் மைக்கில் வாச்சிருங்களே. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அல்லேலூயா. வாசிங்க. அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா இந்த கொரிந்து பட்டணத்தாருக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்களே. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு சபையில் இருக்கிற போதகர் அந்த சர்ச்சில் இருக்கிற சபை ஜனங்களுக்கு சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து முழுவதுமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் எங்கேயோ இருக்கிற அந்த போதகர் தன்னுடைய சர்ச்சு ஜனங்களுக்கு அவர் கடிதம் எழுதும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு தந்திரங்கள் எல்லாமே தெரியும், அவனுடைய எல்லா தந்திரமும் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால தான் அவன் உங்களை மோசமாக்காதபடி சில காரியங்களை உங்களுக்கு நான் இப்படி சொன்னேன், இப்படி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, இங்கே புதுசாக சர்ச்சுக்கு ஒரு புதிய ஆத்துமாக்களாக இங்கே வராததுனால, நான் சபைக்குள்ளே இருக்கிற நபர்களாக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சாத்தானுடைய தந்திரங்களை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் எப்படி செயல்படுவான், எந்த விதத்தில் செயல்படுவான், பிள்ளைகளிடத்தில் எப்படி வர்றான், கணவரிடத்திலிருந்து எப்படி செயல்படுவான், மனைவிக்கிட்ட இருந்து எப்படி வருவான், ரட்சிக்கப்படாத கணவரிடத்திலிருந்து எப்படி வருவான், ரட்சிக்கப்படாத மனைவியினிடத்திலிருந்து எப்படி வருவான், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனிடத்திலிருந்து எப்படி செயல்படுவான், சபைக்குள்ள இருக்கிற நபர்களிடத்திலிருந்து எப்படி நம்மகிட்ட வருவான், இது எல்லாவற்றையுமே நாம் ஆராய்ந்து அறிந்து அவன் மோசம் போக்காதபடி, நாம் அழிந்து போகாதபடி ஞானத்தோடு செயல்படக்கூடியவர் நாம் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும், அப்ப தெரிந்து கொள்ளணும். நான் தனிப்பட்ட விதத்தில் நான் தெரிந்து கொள்வதை விட இந்த தந்திரங்களை யார் எனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு கற்றுக் கொடுப்பாரே ஒழிய வேற யாரும் இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பார்க்குற இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான, எத்தனையோ ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு வந்து உங்க பக்கத்திலே உட்கார்ந்த நிறைய பிள்ளைகளை அவனுடைய தந்திரத்தினால தன்வசப்படுத்தி ஜெபிக்க விடாம, ஆராதிக்க விடாம, கிறிஸ்துவுக்குள்ள வளர விடாம, ஆண்டவரை விட்டே ரொம்ப தூரம் விலகி போன கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இவங்க சர்ச்சை விட்டு வெளியில போயிட்டாங்க, இவங்க ஒழுங்கா ஜெபிக்கல, இவங்க கிறிஸ்துவினுடைய நிலைகள்ல வாழல, இவங்க அந்த தந்திரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களே, இது மாதிரி நானும் ஒரு நாள் மாட்டிக்கிறோனோ?
அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அவனுடைய தந்திரத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சொல்லுங்களே, பயப்படவும் கூடாது. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். பாடுவோம் அப்படியே, கிறிஸ்துவுக்குள். ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. கவனிங்க, எவ்வளவு சீக்கிரமா சுருக்கமா உங்களோட பேசணுமா நான் பேசணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வேகமா வாசிங்களே. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். உங்களையும் கெடுக்கப்படுமோவென்று ஊழியக்காரனாகிய நான் பயந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. அவர் அப்படி எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? எனக்கு பயமா இருக்குது. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வலுசற்பமாகிய அந்த ஆவி அன்னைக்கு ஏவாளை ஏமாத்துனது போல, வஞ்சித்தது போல, ஆதாமை ஏமாத்தி வஞ்சித்தது போல, இன்னைக்கு என்னன்னா சபைக்குள்ள இருக்கிற உங்களையும் இதே மாதிரி ஏமாத்தி வஞ்சித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உங்களையும் பின்மாற்றம் அடைய பண்ணிடுவானோங்கிற அந்த பயம் எனக்குள்ள இருக்குது. இது யாரு எழுதுறா அப்படின்னா, அங்கே சர்ச்சில் இருக்கிற, கொரிந்து சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் எழுதுறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த வஞ்சகத்தினுடைய நிலைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு ஒரே வழி என்னன்னா, வேத புத்தகத்தையும், இதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தையும் நீங்க நாடி இருக்க வேண்டும். எனக்கு நேரம் இல்லை இந்த காரியங்களை சொல்லுகிற காரியத்தில் எனக்கு நேரம் இல்லை. இங்கே இந்த இதே இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். ஜெபிக்க இந்த மாதிரி நிலைகளை நேரம் இல்லாதனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் வசனத்தோடு கூட ஒன்றித்திருந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் வசனத்தோடு ஒன்றித்திருந்தவர்கள், வசனமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். வசனம் தான் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தது, வசனம் தான் உங்களுக்கு எல்லாமாக இருந்தது. இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, வசனத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரமாய் போய்விட்டது. இப்போ நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அந்த கஷ்டங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வேத புத்தகத்துக்கு பக்கத்திலே போகலை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பக்கத்தில் வந்தா தானே அந்த வெளிச்சம் உனக்குள்ள கிடைக்கும். வேதம் வெளிச்சமா இருக்கு, நிற்கிற இவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் தான், ஒரே ஒரு சம்பவம் தான். ஏன்னா நேரம் இல்லாததுனால உங்களுக்கு அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் முழுசுமா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் முடிச்சிடறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பைபிளில் எல்லாத்துக்குமே வழி இருக்குது. ரோடு போடுறாங்க. ரோடு போகிறப்பவே நம்ம காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, முன்கூட்டியே ஒரு வளைவு இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே என்ன போட்டுறாங்க, ஒரு இண்டிகேட்டர் நமக்கு என்ன செஞ்சிடறாங்க. அல்லேலூயா. வேகத்தடை இருக்குன்னா முன்கூட்டியே என்ன செஞ்சிடறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் பிசாசு எனக்கு தருகிற எல்லா தந்திரத்தின் செயல்பாட்டுக்கையும் இந்த எப்படி நாம் கையாள வேண்டும் என்பது இந்த வேத புத்தகத்துக்குள்ள நமக்கு எல்லாமே நமக்கு என்ன செய்கிறது இருக்குது. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்காதனால தான், இந்த வசனத்தின்படி வாழாததுனால தான், இதை இருக்க பிடிச்சுக்கிறாதனால தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. விடுதலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலை. ஆமென். சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், முதல் காரியம் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தில் சம்பவத்தை மட்டும் கேளுங்க. ஏன்னா நேரத்தை மற்ற காரியங்களை என்னால் சொல்வதற்கு நேரம் இல்லாதனால 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புதிய ராஜா உருவாகிறார் ஒரு தேசத்தில். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, கர்த்தரை ஆராதிக்கிற தேசம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், கர்த்தரோடு ஒன்றித்திருக்கிற ஜனங்கள், கர்த்தரோடு வாழுகிற ஜனங்கள்.
இந்த தேசத்துக்குள்ள ஒரு புதிய ராஜா ஒருத்தர் வருகிறார். அந்த ராஜாவினுடைய பேரு ஆகாப்பு. இவர் வந்ததுக்கு பிறகு எப்படி மாறுகிறது அப்படின்னா, தேசமே சின்ன சின்ன காரியங்களில் விக்கிரகத்துக்குட்பட்ட நிலைகளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க. இப்ப பிசாசு ஜனங்களை அவனுடைய நிலைகளில் மோசம் போக்க வேண்டுமானால், இல்லை ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒரு காரியத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யார் ஆவிக்குரிய நிலைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, இவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியில் எடுக்கணும்னா நேரடியாக போய் அவங்களோட யுத்தம் பண்ணுகிறது இல்லை. நல்ல கவனிங்க. இப்போ இவன் யாரை கையாளுகிறான்னா, இந்த ராஜாவை கையாளுகிறான். இந்த ராஜாவும் போய் பாருங்க, சின்ன சின்ன விக்கிரகத்தினுடைய நிலைகளை செய்தவன். இவன் திருமணம் பண்ணுகிறான். இதை விட அதிகமான நிலைகளில் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு பொண்ணை போய் இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமே. இப்ப ராஜா எதை சொல்றாரோ அதைத்தான் என்ன செய்ய முடியும், ஜனங்க செய்ய முடியுங்கிற ஒரு மனநிலையை என்ன செஞ்சுட்டான், தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டானா. இப்போ நல்ல கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், யார் நம்ம வீட்டுக்குள்ளே தலைமைத்துவமாக இருக்கிறாங்களோ, யார் நம்ம வீட்டுக்குள்ளே இவங்க சொன்னால் குடும்பமே கேட்குங்கிற நிலைப்பாடு வருதோ, அவங்களத்தான் அவனுடைய கட்டுப்பாட்டின் கண்ட்ரோலுக்குள்ள என்ன செய்யறான், கையில் எடுக்கிறான். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆகாப்ப கையில் எடுக்கிறானா. இப்போ ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது சொல்லுங்களே. நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தவங்க, நல்லா ஜெபிச்சவங்க மனநிலை எப்படி போகுது, இருமன நிலைகளுக்குரிய காரியத்தில் வந்துட்டாங்களா. ஆமாவா இல்லைங்களா? கர்த்தரையும் ஆராதிச்சாங்க. சொல்லுங்க. விக்கிரகத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, உலக பிரகாரமாகவும் இருந்தாங்க. கிறிஸ்துவுக்குரிய நிலைகள்லையும் இவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்களா. ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சில குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்களில் யார் முக்கியமான நபர்களோ இவங்களை கையில் பிடிச்சிட்டு இவன் என்ன செய்வான் அப்படின்னா, சில விதமான காரியங்களை பேச ஆரம்பிப்பான். தான் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோ, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ, நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற தாய் தகப்பனோ, நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது உட்காந்து குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இந்த சூழ்நிலை இருக்குது, இவங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு போகிற ட்ராக் வேறையாக இருக்கும், இவங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு போகிற பாதை வேற பாதையாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை திரும்ப 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 இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பிரச்சனை இருக்குதுங்க, இந்த கஷ்டம் இருக்குதுங்க, இந்த சூழ்நிலை இருக்குதுங்க, இந்த நிலைமை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற நபர்கள் நம்மளிடத்துல சொல்ல 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 என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய ட்ராக்கை மாற்றுவதற்கு பல நாட்களாக முயற்சி செஞ்சு ட்ராக்கை மாற்றிடுவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இவனுடைய தந்திரங்களினுடைய முதல் தந்திரம் என்னன்னா, யாரை பிடிக்கணும், யாரு சொன்னா இவங்க தேவனுடைய வழியை விட்டு விலகுவாங்க, இவங்களை தான் கையாளுறாங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல உள்ள ஆளா இருக்கலாம், உங்க சொந்தக்காரவங்களா இருக்கலாம், உங்களோட நெருங்கி சின்ன வயசுல இருந்தே பழகின நபர்களா இருக்கலாம். யாரை பிடிச்சா இவங்க கிறிஸ்துவின் வழியை விட்டு விலகுவார்களோ அவர்களை அழகா பிடிச்சிருவோம். ஆமே. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தாருடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த பையன் நம்மளோட ஊழியத்தில் இருந்தான். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா கிட்ட போய் உட்காந்து, கிறிஸ்துவுக்குள்ளே வராத உங்கள் அப்பா, ரட்சிப்பு இல்லாத ஒரு அப்பா, நிறைய பாவத்திலிருந்து விடுதலாகி வெளியில் வந்திருக்கிறான், கொஞ்சம் அவனை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொன்னார், என் புள்ள லவ் பண்ணால் கூட நான் ஏற்றுக்குருவாங்க, என் புள்ள ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் கூட ஏற்றுக்குருவேன், ஆனால் சர்ச்சுக்கு போனால் நான் என்ன செய்ய மாட்டேன். பிசாசனுடைய தந்திர நிலைமைகளை பாருங்க. என் புள்ள தண்ணி அடிச்சுட்டு வரட்டும், நானும் என் பிள்ளையும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறோம், அதை நான் ஏற்றுக்கிறேங்க, ஆனால் நான் எதை ஏற்றுக்கிற முடியாது. இயேசுவை என் புள்ள ஆராதிக்கிறதை என்னால் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்றார். அப்ப சாத்தானுடைய நிலைகளை பாருங்க. புள்ள கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்னு நினைக்குது, ஆனால் யாரை வச்சு அவன் கையாளுறான் பாருங்க.
கொஞ்ச நாளா கிறிஸ்துவுக்குரிய நிலைகளில் இருந்த அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கடை கூட்டி கொண்டு போய் அந்த பொருளை வாங்கி இந்த பொருளை வாங்கி பைக்கில் ஏற்றி கொண்டு போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறேன்னு நிறைய காரியங்களை செஞ்சு சர்ச்சுக்கே வரவிடாமல் கும்பிட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், யாரை எந்த விதத்தில் கிறிஸ்துவின் வழியை விட்டு விலக வைக்கலாம் என்கிற தந்திரத்தை சாத்தான் கையாண்டு கொண்டு இருக்கிறான் என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு கையாளுகள் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கையாளுகள் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு ஒரு கையாளல் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு ஒரு கையாடல் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு கையாடல் இருக்கும். இவங்களை எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, ஒரே நிலைகளில் பார்க்க முடியாது. பல விதத்தில் பிசாசானவன் கையாளுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது தான் இந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். நேற்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வெளிச்சத்தினுடைய நிலைகளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, நேற்று சாயந்தரம் ஊழியத்துக்கு போமானுங்கிற மனநிலை வர்றப்போ எனக்கு ஊழியத்துக்கு போக விருப்பம் இல்லை. தனியாக காட்டுக்குள்ளே போய் பைபிள் பாட்டு புத்தகம் இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் பேனாவை எடுத்துகிட்டு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, பக்தியாய் வாழ்ந்தவன் எலியா. பக்தியா எவ்வளோ பக்தியாக வாழ முடியுமோ அவ்வளோ பக்தியாக வாழ்ந்தவன் இருமணமுள்ள நிலைகளில் இருக்கிற ஜனங்க கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் ரெண்டு மனசில் ஏங்க வாழ்கிறீங்க, நீங்கள் வாழாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, இந்த மாதிரி ஒரு மனப்பாட்டுக்குள்ளே வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காலத்தில் கர்த்தரை தேடினவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவன். அக்கினி இறக்கினவன், பலிபீடத்தை செப்பனிட்டவன், கர்த்தருக்குரிய நிலைகளில் சரியாக வாழ்ந்தவன். இந்த மாதிரி அக்கினியை இறக்கி எல்லா காரியங்களையும் செஞ்சு கர்த்தருக்குள்ள அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவன் இந்த எலியா. ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. என்ன சத்தம்? நாளைக்கு இந்த நேரத்தில் எலியா தலை இருக்காது. இவ்வளவு தான். எலியாவினுடைய தலை என்ன செய்யாது. இந்த ஒத்த வார்த்தைக்காக எங்கே போய் படுத்துக்கிட்டான்? நான் சொன்னேன்னா, வீட்டில் உட்காந்து சொன்னேன்னா, நிறைய ஏசபேலின் ஆவி, கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் நின்றவன், பக்தியாய் நின்றவன், கர்த்தரோடு கூட இசைந்திருந்தவன், ஜெபத்தில் வளர்ந்தவன், பக்கத்தில் இருக்கிற பின்மாற்றம் அடைஞ்ச மனுஷங்களை கூட அவங்களை யாரும் பின்மாற்றம் அடைய விடாதபடி அவர்களோட போய் யுத்தம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள வாங்கன்னு இழுத்து கொண்டு வந்தவன், அக்கினியை இறக்கினவன். ஒத்த வார்த்தையினால என்ன நடந்து போச்சு அப்படின்னா, சூறை செடிக்குள்ள போய் படுத்து கிடக்குறாங்க. இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை, பக்தி, வைராக்கியம், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை, நிறைய நிலைகளில் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தவர்கள், எலியாவாய் வாழ்ந்தவர்கள் இங்க நிறைய இருக்கலாம், இருக்கிறீங்க, இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தினுடைய நிலைகள்ல ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சியின் காரியத்தினால நீங்க என்ன செஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான ஆவிக்குரிய நிலைகளையும் விட்டுட்டு சூறை செடிக்குள்ள போய் படுத்து என்ன செய்யுது. இது யாருடைய தந்திரம்னா, சாத்தானுடைய தந்திரம். இப்போ இவனுடைய மனநிலையை பாருங்களேன், எழும்புறவனையும் தடுக்கிறான், ஜனங்களையும் தடுக்கிறான், அந்த தேசத்தையே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றான் பாருங்க. இது நீங்க ஒரு ஆவிக்குரிய நிலைகளை எப்படி கொண்டு வரலாம்னா, உங்க குடும்பத்துக்குள்ள எழும்புறாளையும் தடுப்பான், உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாளையும் தடுப்பான், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிற மனநிலையும் கொண்டு வருவான். ஆமென். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தை எதை விட்டு ஓடி போயிட்டான்? தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான். எந்த வார்த்தை? ஏசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. நிறைய பேர் இந்த ஒரே ஒரு சம்பவத்தினால, ஒரே ஒரு பிரச்சனையினால ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபம் பண்ணுற வாழ்க்கை, வேதத்தை படிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடின நபர்கள் இந்த இடத்துல நீங்கள் இருந்தீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். மறுபடியும் ஆண்டவர் எலியா விட்டாரா? என்னதான் செஞ்சார் சொல்லுங்களே.
நீங்கள் சாத்தானாலே மோசம் போயிருக்கலாம், சாத்தானாலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கீழே கவிழ்ந்து போயிருக்கலாம், சாத்தானாலே ஓட முடியாதபடி உங்கள் கால்கள் சோர்வடைந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை சும்மா விடலை. திரும்ப மகனை எழும்புங்கிறாரு, தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாரு, ஆகாரத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு, எலியா கிட்ட பேசுறாரு, உனக்கு இங்கே என்னப்பா வேலைன்னு கேட்குறாரு. இது இல்லை உன் இடம், நான் சொல்லுகிற இடத்துக்குள்ள நீ வரணும்னு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலைகளையும் எலியா தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரே வார்த்தையை நம்பி, யார் சொன்ன வார்த்தை? ஒரு சாதாரண ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி காலை முடக்கி வச்சுக்கிட்டா, நடக்கலை, எழுந்திருக்கலை, வாங்க ஆண்டவரே போவோன்னு கூப்பிடல, திரும்ப அந்த ஆவிக்குரிய பலன் இல்லாதபடி சோர்ந்து போய் படுத்து கிடக்குறாங்க. சோர்ந்து போய் படுத்து கிடக்குறாங்க ஒத்த வார்த்தையை நம்பி. தேவன் சொன்ன எத்தனையோ வார்த்தையை கேட்டு வாழ்ந்தவன், தேவன் சொன்ன எத்தனையோ வார்த்தைக்கு முன்னாடி நீ போய் ஆகா போய் பாருன்னு சொன்னா போய் பார்த்தவன், நீ ஆகாப்புக்கு முன்னாடி போய் நின்று இந்த பலிபீடத்தில் இப்படி அக்கினியை கொண்டு வான்னு சொன்னா கொண்டு வந்தவன், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செஞ்ச மனுஷன். ஒரே ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையினால ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் இடிச்சு போட்டான், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டான். நான் நினைக்கிறேங்க, ஒரு தரிசனத்தையும் நோக்கத்தையும் எலியாவுக்குள்ள ஆண்டவர் வைத்து அனுப்பும் போது ஆண்டவர் எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி அடைஞ்சாரோ, அந்த தரிசனங்கள் எல்லாம் டம 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 டமன்னு இவன் இந்த எலியாவை அத்தனையும் கவிழ்த்து போடும்போது இவருக்கு எந்த அளவுக்கு மன சோர்வுகள் இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த படுத்து கிடக்கிற உங்களையும் தட்டி எழுப்ப சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வெளியே கூப்பிட்டாரு, ஒரு இடத்துல கோயைக்குள்ளே இருக்கிறான், வெளியே அவனை என்ன செய்கிறார், வெளியில் வாடான்னு கூப்பிடுறார். பயங்கர சத்தம் வருது, இரைச்சல் வருகிறது, பெருங்காற்று வருகிறது. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் வருது. கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். அவ்வளவு பிரசன்ஸோட கூட நின்றுட்டு பிரசன்ஸை ஃபுல்லாக கொண்டாந்து அவனை நிரப்பிட்டு அப்பவும் திரும்ப கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நீ வாடா, என்னோட நீ வந்துரு, என்னோட வந்துரு, நீங்க இருக்காத, நான் உன்னை பயன்படுத்த வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது, இது எல்லாம் இடம்னு சொல்லி அவ்வளவு நிலைகள்லையும் அந்த பிரசன்ஸோடு கூட வந்து நின்னாலும் இவனுக்கு என்ன வரல. இவன் அப்பவும் ஒரே வார்த்தை தான், மிகுந்த பக்தி வைராக்கியமாக இருந்தேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி இருந்த நிலைகளில் ஜனங்கள் இருமணம் உள்ள நிலைகளில் இருந்தாங்க. ஒன்று தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமாக இருக்கிற அவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் குற்றப்படுத்த மாட்டார்கள். இவங்க என் வீட்டில் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, ஒழுங்காக ஜபிக்கிறதில்லை, என் வீட்டில் உள்ளவங்க சபைக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க சரியில்லை, தேசத்தில் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இவங்க யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க. இவங்க முழங்கால நின்றுவாங்க. இருமணம் உள்ள நிலைகளில் இருந்த சூழ்நிலையில் வைராக்கியமாய் வாழும்போது எலியாவுக்கு ஜனங்களில் 2 மண நிலைகளில் இருந்த ஜனங்களை போய் வெளியில் வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனால் இவன் சோர்ந்து போன பிறகு ஜனங்களினுடைய இருமண நிலைகளை குறித்து கர்த்தரை குற்றப்படுத்துறாங்க. கர்த்தரிடத்துல சொல்றான். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்றான், சாக வேண்டும். அவனுடைய வார்த்தை என்னது? ஆனால் அவனுடைய தரிசனம் என்ன தெரியுங்களா? அங்கே எகுவ ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். இவனுக்கு பிறகு எலிசாங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவனை இதை கொண்டு என்ன செய்யணும்? இன்னமும் தேசத்தில் ஒரு பலத்த காரியங்களை செய்யணும். பெரிய பெரிய தரிசனங்களை கர்த்தர் அவனுக்காக என்ன செஞ்சிருக்கிறார். நான் சொல்கிறேங்க, விழுந்து கிடக்கிற உங்களை இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். எலியாவையே ஏசபேலின்கிற அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம் மோசம் போக்கினவன் நமக்குள்ளேயும் சில வார்த்தையினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி நிற்க முடியாதபடி நம்மளை மோசம் போக்கி இருந்தால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்ப எழுந்துருங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமான என்ன செய்யாத, சொல்லுங்களே, சந்தோஷப்படாத, நான் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்காத, நான் திரும்ப நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். நேரம் இல்லை, அப்படி எழுந்திருச்சிருங்க. ஆமாம். கர்த்தர் நல்லவர்.
ஆமேன். கர்த்தருக்கு சித்தமான நம்ம அப்புறம் பேசிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எலியா ஏசபேலின் வார்த்தையை கேட்டு சூரை செடிக்கு முன்பாக போய் தூங்கிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கிருச்சா? இன்னைக்கு பலப்படுத்துங்க. ஏசபேலை பார்த்து பயப்படாதீங்க. உங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. உங்க குடும்ப நெருக்கடிகளை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் மாறுதலா மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. நான் வந்து ஆண்டவருக்காக நின்னனாலே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அதனால நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்களை எலியாவை போல ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அக்கினிக்கு முன்பாக நின்ற ஒரு எலியாவாக கர்த்தர் இன்னைக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். திரும்ப எழும்புங்க, திரும்ப எழும்புங்க, திரும்ப எழும்புங்க. ஆதியிலிருந்து அந்த வைராக்கியத்தை திரும்ப கொண்டு வாங்க. திரும்ப எழும்புங்க, திரும்ப எழும்புங்க. யாரு என்னை மோசம் போக்க முடியாது, சாத்தானால் என்னை மோசம் போக்க முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. என்கிட்ட பேசினவர் உண்மை இல்லவர், இந்த வார்த்தையை பேசினவர் உண்மை இல்லவர். நீங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தவங்க, இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களை சோர்வடைஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். நீ எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் இதைத்தான் பேசினார். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதானே. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க திரும்ப பார்ப்பீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, எழும்பிடுங்க. ஏசபேலுக்கு பயப்படாதீங்க, ஆகாப்புக்கு பயப்படாதீங்க. இருமணம் உள்ள ஜனங்களினுடைய நிலைகளை நீங்க குற்றப்படுத்த வேண்டாம். உங்களை நீங்களே எழுப்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியுமா, வெளிநாட்டில் அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இங்க வந்து மெரினாவில் ஒரு பெரிய கூடுகையை நடத்தினார். அப்போ அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறத பார்த்துருக்கிறார். இப்போ தினகரன் ஐயா அப்போ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, வெளிநாட்டிலிருந்து எவ்வளவோ ஊழியர்களை நீர் எழுப்புகிறேன், எங்க தேசத்திலையும் இப்படிப்பட்ட நபர்களை எழுப்புங்கப்பா, நிறைய பேரை எழுப்புங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். இவர் ஜெபம் பண்ண ஒரு சத்தம் காதுல வந்து விழுந்துச்சான். நீ யாருக்கோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த மனிதன் நீயே, நீதான் அந்த மனிதன், நீதான் அந்த மனிதன். காதுல அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரா, நானா நானா ஆண்டவரே, ஆமா நீதான், ஆமா நீதான்னு சொல்லி அந்த வார்த்தை அவருடைய காதுல கேட்டுக்கொண்டே இருந்ததா. சொல்றேங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காலத்தை சத்துருவானவன் சில வருடங்கள் உங்களை முடக்கி வைத்திருக்கலாம். காலங்கள் போயிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் கரத்தை மட்டும் பிடிச்சு மறுபடியும் எழும்புங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காலத்தை இன்னும் அதிகமாக உங்களை கூட்டி கொடுத்து, ஆமேன், உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவர்.
ஆசீர்வதிங்கப்பா. கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா.